இதுதான் வந்து கற்பூரவள்ளி. குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், சளி பிடிச்சிதுன்னா இதை வந்து நம்ம வெறுமனே வந்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம்னா சளி வந்து வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் வந்துடும். வந்து மண் இருக்கும், அதனால் வந்து இதை நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவி விடுங்க. சுத்தமாக கழுவி விடுங்க, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவுங்க. தலைவன் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதத்தில் மட்டுமே வந்து 3 ரிசப்ஷன் போயிட்டு வந்திருக்கான். அதில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் 3லேருந்து 4 ஸ்கூப்பு ஐஸ்கிரீம் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காரு. விளைவு என்னன்னா நெஞ்சில் சளி கட்டிடுச்சு. பனிவாரியா சேர்த்து வச்சு எக்கச்சக்கமாக வந்து சளி கட்டியிருக்கு. இன்றைக்கி லீவு, அதனால் இன்றைக்கி தலைவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா கற்பூரவள்ளி 3 எடுத்திருக்கேன், வெற்றிலை 1 எடுத்திருக்கேன், மிளகு ஒரு 4லேருந்து 5 நம்பர் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து உப்பு கடலை எடுத்திருக்கேன். ஏன் வந்து உப்பு கடலை எடுத்திருக்கேன் அப்படின்னா இதெல்லாமே காரம்ன்றதுனால அப்படியே சாப்பிடும்பொழுது வெறுமனே மென்று சாப்பிடும்போது ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு கடலை இல்லைன்னா உடச்ச கடலை இல்லைன்னா கொஞ்சம் அரிசி, தேன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தேன் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்ன்றதுனால இந்த வறட்டிரும்பல் போயிடும். அதனால் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை வந்து வெறுமனே மென்று சாப்பிடும் பொழுது உள்ளே இருக்க சளியை வந்து அரித்து வெளியில் தள்ளிடும். அன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்னால் மறுநாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தும்புனாலோ இல்லை இருமுனாலோ அந்த சளி வந்து வெளியில் வந்து ஊற்றிடும் உங்களுக்கு. ஸோ சளி வெளியில் வந்துடுச்சுனாலே நம்ம மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு மடித்து அப்படியே வாய்காட்டே முடிஞ்சால் நீங்களும் வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. சளிலாம் வந்து ரொம்ப சூப்பராக வெளில போயிடும். நான் இதை ரெகுலராக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதை நன்றி.